ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். உறவுகள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது உறவுகளே. இந்த 2 வருஷத்தில் எனக்கு ரொம்ப யூடியூப் சேனலில் நிறைய ப்ராப்ளம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதோட கம்ப்ளீட் என்ன அப்படின்னா 4000 வாட்ச் அவர், அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த 4000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே இருக்குது பாருங்கள். 4000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் அதுவும் மேலே இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபரும் நான் வின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எனக்கு மானிட்டேஷன் நான் அப்ளை பண்ணிட்டேன். மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்ட்டு ஒரு இது வந்துருச்சு. ரீயூஸ்டு கண்டென்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருந்தால் வெளியில் நம்ம வீடியோ எடுத்து போடக்கூடாது. அப்படி வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ரீயூஸ்டு கண்டென்ட், நம்ம கண்டென்ட் ரிப்ளை பண்ணி நம்ம கொடுக்கறதுனால அவங்க நமக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் தவிர, அதாவது நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை 1 திருப்பு 3 திருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போட்டுகிட்டே இருந்தாலும் அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான். அதே மாதிரி தலைப்பு கொடுக்கறதும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். அப்புறம் நமக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரீயூஸ்டு கண்டென்ட் எனக்கு 3 மாதம் கொடுத்துருந்தாங்க. வார்னிங் 3 மாதம். நீங்கள் அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் 3 மாதம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ரீஅப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு ரீஅப்பியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நான் வீடியோ இப்போ நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம டெலீட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதெல்லாம் வெளியிலேருந்து எடுத்தோமோ அதை ஃபுல்லாமே நம்ம டெலீட் பண்ணிடணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 10 வீடியோ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 400 வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். 400 வீடியோ டெலீட் பண்ணிட்டு சரி, அதுக்கப்புறம் நமக்கு ரீயூஸ்டு வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, நம்ம இதுக்கப்புறம் அது வெளியிலேருந்து நம்ம வீடியோ எடுத்து போடலை அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா லைவ்ல நம்ம ஒரே கண்டென்ட்டா கொடுக்கக்கூடாதான். லைவ்ல நம்ம இனிய காலை வணக்கம், இனிய மாலை வணக்கம் அப்படிங்கிறத ஓயாம நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம வேற ஏதாவது தலைப்பு கொடுத்துக்கலாம்.